முதல்ல இந்த கல்லூரியை நிறுவன திருமிகு OAP RM அருணாச்சலம் செட்டியார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன், போற்றுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பின்தங்கிய பகுதியில் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 60-70 ஆண்டுகள் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி பெண்களுக்குன்னு முதல் கல்லூரியை இந்த பகுதியில் தொடங்கினவர். அதனால அவரை போற்றுகிறேன். அடுத்தது, இந்த கல்லூரியில என்னுடைய பெரியம்மாவுடைய பொண்ணு திருமிகு CH விசாலாட்சி அப்படிங்கிறவங்க, டாக்டரேட் பண்ணவங்க, கணிதத்தில் மிக வல்லுநர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இந்த இதுல பணியாற்றி இருக்காங்க. அதனால அவர்களை வணங்குகிறேன். அடுத்தது, இதுல எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு முதல் படிச்சு இங்க வந்தவங்க, இன்று நீங்க முதல் முறையா இங்க வந்திருக்கீங்க, இங்கு முதல்ல காலடி வச்சவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அவங்களுக்குலாம் எத்தனை பேரன் பேசி இருந்திருக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு? அவர்களை எல்லாம் வணங்குற. அடுத்து, இந்த கல்லூரியை மிக திறம்பட நடத்தி செல்கிற எனது இனிய நண்பர் முனைவர் திருமிகு பத்மினி அவர்களையும், திருமிகு ஆனந்தி மேடம், ப்ரொஃபசர் ஆனந்தி அவர்களையும், ப்ரொஃபசர் மாலதி அவர்களையும், ஏனைய பேராசிரியர் பெருமக்களையும் உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். கைகி தட்டுங்க. சரியா? அப்படி ஏமா பாக்குற? ஒரு புத்தகம் எடு, நோட் புக் எடுங்க தயவு செஞ்சு. நான் இங்க கதா காலட்சேபம் பண்ண வரல. ஏதாவது ஒரு வார்த்தை, என்னுடைய 70 ஆண்டு கால அனுபவம், 40 ஆண்டு கால மிகப்பெரிய இந்தியாவின் நிறுவனமான LICல பணியாற்றிய அனுபவம், பணி நிறைவுக்கு அப்புறம் இந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 30,000 பிள்ளைகளை சந்திச்ச அனுபவம், அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த 1 மணி நேரத்துல அதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இத பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய முதல் பாடம் பதிவிடு, ரெக்கார்ட். அதனால எல்லாரும் நோட் எடுங்க. இல்லாட்டி முதல்ல நான் எல்லா இடத்தையும் சொல்றது, நான் சொல்றது தெரியல, இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருக்கா? கடைசி பொண்ணுக்கு என்ன செய்ய? நான் சொல்றத செய்யும். குட்டியவ செய்ய, குட்டியவ இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். எல்லாரும் செய்ய, எல்லாரும் செய்ய. Put your index finger. Is it index finger? Is it cheek? இதுவாப்பா. என்ன செஞ்சிருக்கணும்? நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? என்ன பாக்குறீங்க? சொல்றத செய்ய சொன்னேன். நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சிருக்கணும்? இதான செஞ்சிருக்கணும். இதான் இண்டெக்ஸ் ஃபிங்கர்தா. எதை செஞ்சிருக்கணும்? எதம்மா செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சீங்க? என்னப்பா செஞ்சீங்க? சொல்லுங்க. பார்த்ததை செஞ்சீங்க. ஐ ஹியர், ஐ ஃபர்கெட்ங்கிறாரு. என்னவா? ஐ ஹியர், ஐ ஃபர்கெட். நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். நான் கேட்கிறேன். என்னப்பா பேர்? என்ன பேர்? என்னன்னு கேட்டேன். ஸ்வேதா. பொருள் என்ன? ஸ்வேதாங்கிறதுக்கு என்னப்பா அர்த்தம்? அர்த்தம் தெரியாதா? ஸ்வேதா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன யாரையாவது முதல்ல ஏதாவது கிளாஸ்ல பார்த்துருக்கீங்களா? நிறைய பள்ளிகளுக்கு போறேன், யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். என் பேர் நான் சொல்றேன்ப்பா. ஸ்வேதான என்ன பொருள்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தமிழ் சொல்லுது. எல்லா சொல்லும், எல்லா சொல்லும் என்ன பொருள் குறித்தனவே. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு இருக்குது. இதுக்கு என்ன பொருள்? உங்க பேருக்கு என்னப்பா பொருள் கேட்கிறேன், நான் வேற ஒன்று கேட்கல.
அம்மா பேசா என்ன பேரு, என்ன பொருள்? அது ஒரு பேரு. பெண்பால் பெயர் அப்படிதானே? பேசா வெண்மை, வெண்மை அழகு. வெண்மைனா என்ன? வெண்மைனா என்னப்பா? வெள்ளை, மனசு வெள்ளை, எதெல்லாம் வெண்மை? நெறிகள் வெண்மை, வெண்மை. இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். நோட் எழுதிட்டு இருக்கா? இதுக்கு மேல நோட் எடுக்கலையாப்பா, அதுக்குதான் இப்படி பேசுறேன். நோட் எடுத்து பேனா எடுத்து எழுதுங்க. தண்ணி என்னுடைய பேக்ல இருக்கு. நான் உள்ளே இருக்கிறதுனால சில போட்டோஸ் எடுத்துக்கிறேங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்க இருந்துதான் எனக்கு கம்ஃபர்டபிள். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணுங்கிறவங்க, அது போய் சேரணுங்க. எழுதிட்டீங்களா? என்ன எழுதுனீங்க? ஒன்னும் எழுதல. நான் 3 சொன்னேன். ஹியர், சி, டு 3 சொன்னேன். ஹியர், HEAR, ஹியர், DO, do, இல்ல do 3வது, C, SEC, do. நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். இன்னும் எடுக்கிறதுக்கு லேட்டா? கேட்கிறேன், I forget. நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். நான் நினைவில் வைத்திருக்கிறேன். I see, I remember. எடுத்தப்பா. I see, I remember. I do, I understand. I do, I understand. நான் புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். என்ன பண்ற? மறக்கவே மறக்காது. இதை எழுதுங்க. நீங்கள் புரிந்து கொண்டது ஒருபோதும் உங்களை விட்டு நீங்குவதில்லை. எழுது. நீ புரிஞ்சுக்கிட்டது தமிழ்ல எழுது. If I understand, I will not, that will not leave me. தமிழ்ல ஆங்கிலத்தில் எழுதுங்க, எந்த மாதிரி எழுதுங்க. என்ன? நான் புரிந்து கொண்டது என்னை விட்டு நீங்காது, ஒருபோதும் நீங்காது. நான் புரிஞ்சுக்கிட்டது ஒருபோதும் நீங்காதப்பா. நான் புரிந்து கொள்ளாதது ஒருபோதும் என்னோடு தங்காது, நீங்காது, தங்காது. இந்த 2 வார்த்தை எழுதுங்க. நீங்காது, தங்காது. அத பார்த்தா என்ன நினைவு வரணும்? கற்றல் முறை இது. என்ன நினைவு வரணும்? என்ன நினைவு வரணும்? நான் சொன்ன எக்ஸசைஸ் நினைவு வரணும். நம்ம கேட்கறத அப்படியே காத்தோட போயிருது. பார்த்தது கொஞ்சம் நிக்குது. எழுதுனா அது மனதில் தங்கும், புரியும். புரிஞ்சா நம்மளை விட்டு போகாது. புரியலைன்னா ஒருபோதும் தங்காது. எழுதுனீங்களா? என்ன 2? இங்காது, இங்காது, நீங்காது, தங்காது. சரியா? அப்ப இன்றைக்கு நான் சில திருக்குறள்கள், சில நூலு, இதை வச்சு இந்த 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். ஐயோ 1 மணி நேரமா? அப்படி கேட்கலையே. நீங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இருக்கீங்க, நான் நிக்கிறேன். சரியா? என்னுடைய முழு அனுபவத்தையும் ஏதாவது ஒரு சொல் இந்த பக்கத்தில் எழுதுங்க. சொல் வெல் 2 வார்த்தை. இது ஒரு தனியா எழுதுங்க ஒரு பக்கத்துல.
இதே பக்கத்துல கீழே எழுதிங்கப்பா, ஒரு பக்கத்துல ஒரு கீழே தலையத்துல சொல் வெல். ஏன்னா இதை தேட போறீங்க. ஒரு சொல் உங்களை வெல்ல வைக்கும். சொல் 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 வெல். வெற்றி. வெற்றி வெற்றியை பத்தி அவர் பேசினார். வெற்றினா என்ன? வெற்றினா என்ன? வெற்றினா என்னமா? எதிலெல்லாம் வெற்றி அடையணும் பார்க்கமா. வெற்றி நேற்றையிலிருந்து இன்றைய வளர்ச்சி. வெற்றி எழுது. நேற்றுல இருந்து நேற்று 50 மார்க் வாங்கின, இன்னைக்கு 60 மார்க் வாங்கினா அது வெற்றி. நேற்று தெரியாத இன்றைக்கு கற்றுக்கொண்டால் அது வெற்றி. வெற்றியை பற்றி இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த சில வார்த்தைகளை தனியா எழுத சொல்லி இதையெல்லாம் தேட சொல்ல போறேன். சரியா? இப்ப முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கேன்? அதுக்கு வெற்றியில தேட சொன்னதுல முதல் வார்த்தை என்ன? எதை தனியா எழுத சொன்னது என்ன? சொல் வெல் அப்படின்னு 2 சொல்ல எழுதிட்டு தேடுறதுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். தேடினால் தேடாததும் கிடைக்குமா? எழுது. தேடினால் உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லையா பாப்பா? இங்க எதுக்கா வந்தாரு? இந்த கல்லூரிக்கு எதுக்கு வந்த? அப்புறம் என்ன நோட்டு எல்லாம் ஒண்ணு இல்ல, கதை கலெக்ஷன் கேட்கற ஒரு பேப்பர் வாங்கி அது கூட வாங்க தெரியாதா? தங்க அம்மா எந்திரி எந்திரியுமா, சும்மா எந்திரி. பேர் என்ன? வள்ளி. அதுக்கு என்ன பொருள்? வள்ளிக்கு என்ன பொருள்? வள்ளி தெரியல. வள்ளி என்ன பண்ணாங்க? என்னம்மா எடுத்துட்டு வர்றீங்களா? வாங்கி எழுதுங்க. வள்ளி என்ன பண்ணாங்க? எத்தனை பேருக்கு இங்க சாமி பேர் இருக்கு? கேட்டு கை தூக்குங்கப்பா. சாமி பேர் வச்சிருக்கீங்களா? கை தூக்குங்களாப்பா. சாமி பேர் இல்லையா? எத்தனை பேர்? எல்லாருக்கும் சாமி பேர் தானே வைக்கிறாங்க. கடவுள் பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க. இவ்வளவு பேர் தான் இருக்கா கடவுள் பேரு? உன் பேர் என்னம்மா? ஆர்த்தி அப்படின்னா என்ன பொருள்? என்ன ஆர்த்தி? ஆர்த்தினா என்ன? ஆராதனை, வழிபாடு, சமர்ப்பணம். எதை சமர்ப்பிக்கிற? இறைவனுக்கு எதையெல்லாம் சமர்ப்பிக்கிறது? ஒரு பூ போதுமா? ஒரு பழம் போதுமா? ஏன் ஒரு பெண்ணுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி ஆர்த்தின்னு பேர் வச்சாங்க? ஆராதனை அல்லது ஒரு விளக்குன்னு பேர் வச்சாங்க. குடும்பத்துக்கு விளக்கு மாதிரி இருக்கணும். சரியா? ஏன் சாமி பேர்லாம் வைக்கிறாங்கன்னா அது நம்ம குடும்பத்தை காப்பாற்றும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அம்மாவுக்கு, தோளிலும் மார்பிலும் சுமந்த அப்பாவுக்கு ஒரு என்னவா இருக்க? அன்பு தரும், ஆதரவு தரும், எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? கரெக்ட். இப்ப எங்கேயோ இருந்து இங்க வந்துட்டேன், வள்ளியில இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஒரு நோட்டு கூட சொல்லியும் செய்யாதது என்ன சொல்ற? தேடினால் தேடாததும் கிடைக்கும். எழுதுறீங்களா? தேடினால் தேடாததும் கிடைக்கும். கேட்க மாட்டேங்குதா? அங்கிட்டு போயிட்டு கேட்க மாட்டேங்குதா? அப்ப இங்க இருந்தே பேசினா கேக்குதா எல்லாருங்க? இப்ப கேக்குதா? தேங்க்ஸ். ஆனா கைதான் வலிச்சு. பரவாயில்ல, கைதான் வலிச்சு. அப்ப தேடினால் கிடைக்கும். முதல் தேடுதல் என்ன சொன்ன? சொல் வெல். சரியா? அடுத்தது மாற்றங்களை பத்தி இப்ப சொல்லலாம் நினைக்கிறேன். வெற்றியை பத்தி சொன்னேன். வெற்றி நான் என்னன்னு சொன்னேன்?
வெற்றி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிந்து கொண்டது உங்களை விட்டு நீங்க, புரிஞ்சு கொள்ளாதது சரியா. இப்ப ஒரு சில நூல்களை சொல்லலாம்னு இருக்கிறேன். அந்த நூலு மாற்றத்தை பற்றிய நூலு. இன்னைக்கு நீங்க எல்லாம் மாறி இருக்கீங்க. என்னவா மாறி இருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? பள்ளியை விட்டு கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. இது மாதிரி வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும். 5 இடத்துல மாற்றம் வரலாம். எத்தனை இடத்துல? முதல் மாற்றம் ஃபிட்னஸ். 5 எழுது தனித்தனியாக ஒரு இதுல 5 எழுதியா, அப்புறம் அதை பற்றி பேசலாம். முதல் என்ன? ஃபிட்னஸ். ரெண்டாவது ஃபேமிலி. மூன்றாவது ஃபினான்ஸ். நாலாவது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஃப்ரெண்ட் உங்களுக்கு கல்லூரியில் அங்கே பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க, இப்ப எத்தனை பேர் வர்றாங்க? மாற்றம். சரியா? அங்க இதுலயே இப்ப எல்லா பகுதியில இருந்து வந்திருக்கீங்க. எல்லா ஃபேக்கல்டி படிக்கிறவங்களும் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகி ஒவ்வொருத்தரும் என்ன ஆகுறீங்க? அந்தந்த துறைக்கு போயிருவீங்க இல்லையா? அப்ப ஒரு மாற்றம். இப்ப எல்லாரோடையும் பழகுங்கன்னு கேட்கிறேன். இன்னமே என்ன பண்ண போறீங்க? உங்க குரூப்போட தான் பழக போறீங்க. இப்ப எல்லாரோடையும் பழகுங்க. சரியா? இன்னும் எத்தனை எஃப் சொல்லிட்டு, எத்தனை எஃப்? 4 சொல்லிட்டு 5. ஃபெய்த். ஃபெய்த் FAITH. ஃபெய்த். ஃபெய்த். ஐந்து மாற்றங்கள். தயவு செஞ்சு பேசாம கொஞ்சம் இருங்க. இந்த 1 மணி நேரம் நான் பேசுறது மாத்திரம் கேளுங்க. நீங்க பேசுறது எல்லாரும் பேசிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் ஆகாது. சரியா? அந்த கோஆபரேஷன் பண்ணுவீங்களா? ஏன் நான் அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறேன்னு நினைப்பீங்க. காலையில 12 யூனிட் இன்சுலின் போட்டிருக்கேன். சரியா? சுகருக்கு. அப்ப தண்ணீர் தவிர்த்து இருக்கு. இருந்தாலும் ஏன் இங்க வந்து பேசுறேன்? ஏன்? எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த பிள்ளைகளுடன் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுதல். வாழ்க்கைங்கிறது பகிர்ந்து கொள்ளுதல்ங்கிறார். இந்த பகிர்ந்து கொள்ளுதல் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக காரைக்குடி இருந்து பஸ்ல ஏறி இங்க வந்து நடந்து சவுந்தரராஜ பெருமாளை பார்த்து இங்க வந்து திருப்பதியை பார்த்துட்டேன். சரியா? வர வள்ளியில சவுந்தரராஜ பெருமாள் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தேன். இங்க வந்தா யார் இருந்தாரு? திருப்பதி இருந்தார். அப்ப தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடினால் இத்தனை ஒரு ஆணுக்கு சொன்னால் ஒருத்தனுக்கு சொன்னது மாதிரிதான், ஒரு தடிப்பையருக்கு சொன்னது மாதிரியா, ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு சொன்னது மாதிரியா. யாருக்கு சொன்னது மாதிரி? ஒரு குடும்பத்துக்கே சொன்னது மாதிரி, சமுதாயத்துக்கே சொன்னது மாதிரியா. சரியா? அத்தனை குடும்பங்களோடு நான் பேசிக் கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். இப்ப சொல்றது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய 70 ஆண்டு கால அனுபவம், 40 ஆண்டு கால ஒரு உயர் பதவி வரைக்கும் ஒரு கிளர்க்கா சேர்ந்து டிவிஷனல் மேனேஜர் பதவி வரைக்கும் சென்ற அனுபவம், இன்சூரன்ஸ்ல ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் ஃபெலோஷிப் அந்த அனுபவம், இத்தனை ஆண்டுகளாக மாணவியரை பார்த்த அனுபவம், இவ்வளவையும் சேர்ந்தது. இன்னைக்கு நீங்க எனக்கு 17-18 வயது இருக்கலாம். இன்னும் 80 ஆண்டு காலத்துக்கு கூட வரவேண்டிய செய்திகளை இப்ப உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால
தயவு செய்து எனக்கு நீங்க திருப்பி தர வேண்டியது ஒன்றுதான். என்னது? அமைதியா சொன்னத எழுதுங்க, புரிஞ்சுக்க பாருங்க. சரியா? அதோட இப்ப என்ன தரேன்? மாற்றம். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுனால, மாற்றம் ஒன்றுதான் மாறாது. 5 விஷயங்கள்ல மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இது நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாடு. சரியா? அதை எழுத சொன்ன. என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்? 5 விஷயம் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்? இவ்வளவு நேரம் ஃபிட்னஸ் பத்தி பேசினாரு. ஃபிட்னஸ் எது எதுல எல்லாம் ஃபிட்னஸ் இருக்கணும், எது எதுல எல்லாம் ஃபிட்னஸ் இருக்கணும், எது எதுல எல்லாம் ஃபிட்னஸ் இருக்கணும். முதல்ல உடல் எழுதுங்க, உடல். அடுத்து எதுல எல்லாம் ஃபிட்னஸ் இருக்கணும், எதுல இருக்கணும்? உள்ளம். அடுத்து எதுல எல்லாம் ஃபிட்னஸ் இருக்கணும்? உணர்வு. இந்த 3ஐயும் பிராக்கெட் பண்ணி வெல்பீயிங் அப்படின்னு எழுது. வெல்பீயிங், வெல்பீயிங்கப்பா, WELL பீயிங், வெல்பீயிங். சரியா? உடல். உடல், உடலுக்கு 3 D சொல்லி தரேன். டயட், ட்ரில், டிசிப்ளின். 3 D என்னென்ன? டயட், DIET, டயட். ட்ரில், DRILL, ட்ரில். மூன்றாவது டிசிப்ளின், DISCIPLINE, டிசிப்ளின். நீங்க எல்லாம் கொஞ்சம் மற்ற மாணவர்களை விட சிறந்த மாணவிகளாத்தான் இருக்கணும். ஏன்னா சித்தலட்சுமி ஆட்சி காலேஜில் உங்களுக்கு நேற்று அழகப்பா காலேஜில் பேசுறேன். அங்க அட்மிஷன் வேணும்னா நல்ல மதிப்பெண் இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாதவங்க ஏதாவது பணம் கட்டி படிக்கிற. அங்க என்ன சத்தம் கேட்டுட்டே இருக்கு? யாரப்பா சத்தம் போட? ஏமா இங்க ஏன் ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு? உங்களை பத்தி நான் பாராட்டி சொல்றேன். ஏன்னா அவங்க இல்லாட்டி பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடம் காலேஜஸ் இருக்கு. நான் கோவிலூருக்கு போனேன், 13,000 ரூபாய் கட்டணும். இங்க கிடைக்காதவங்க அங்க போகணும். 4 நாட்களாக நான் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளை பார்த்துட்டேன். முதல் நாள் கோவிலூர், 2வது நாள் திருவாடானை அரசு கலைக்கல்லூரி. அங்கேயும் வேற எங்கேயும் கிடைக்கலைன்னா அப்படி போறாங்க. அதுக்கப்புறம் நேற்று 850 பிள்ளை, இவ்வளவு பெரிய ஹால், அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். இப்ப இன்றைக்கு இந்த பாரம்பரியம் மிக்க பள்ளியில இருக்க சரியா கிட்டத்தட்ட 300 பிள்ளைங்க இருக்கீங்க. அப்ப என்ன இப்ப 5F சொன்னோம். இது ஃபிட்னஸ் சொல்றோம். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இந்த கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைச்சிருந்தா நீங்க நிச்சயமாக மற்றவர்களை விட கொஞ்சம் அதிக மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு சொல்ல. சரியா? சரியா? சரியா இருந்தா கை தட்டுங்க. இப்ப உடலுக்கு 3 D சொன்னேன். என்னென்ன D? ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் சொன்னா கொஞ்சம் எழுதணும். சில பேர் தவறா எழுதிடுறாங்க, நான் பாக்குறேன். அதுக்காக நான் ஸ்பெல் பண்ண வேண்டியது. சரியா? டயட்ங்கிற போது பெண்கள் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. தலைய இப்படி வர்றாங்க, அப்படி வர்றாங்க, முகத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. பிள்ளை இவங்க சாப்பிட உட்கார்ற போது எனக்கு ஆய்வு வருது, அதை கொண்டு போய் அங்க விட்டு திருப்பி கூட்டிட்டு வர்றாங்க. எவ்வளவு சிறந்தவர்கள் பெண்கள்னு சொல்ல வர்றேன் உங்களுக்கு. சரியா? அதை சகிச்சுக்கிறாங்க, அதை பொறுத்துக்கிறாங்க, திரும்ப வந்து சாப்பிட வர்றாங்க. அவ்வளவு சிறந்தவர்கள். இப்ப எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, இந்த சாப்பிட்றதுக்கு மாத்திரம் நேரம் இல்லை.
வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. எல்லாரையும் உங்களையும் தான் சொல்றேன். என்னத்தையோ கொட்டிக்கிட்டு வேகமா வர்றாங்க. கொட்டிக்கிட்டேன், கட்டிக்கிட்டேன், ஏதாவது பாக்ஸ்ல அள்ளி போட்டுக்கிட்டேன். சரியா? அப்ப அந்த உணவுல கவனம் வைங்க. எல்லா உணவையும் சாப்பிடுங்க. புல்லதான் சாப்பிடுது மாடு, சமயத்துல போஸ்டரையும் சாப்பிடுது. ஆனால் அது கொடுக்கிற பால்ல புரதம் இருக்கு, எல்லா வைட்டமின்ஸ் இருக்கு. அந்த உடல்ங்கிறது ஒரு அற்புதமானது. அதனால எதை சாப்பிட சொல்ற ஸ்வீட்டா, எதை சாப்பிட சொல்ற? இன்னொரு பொண்ணு இங்க பார்த்தனே வள்ளி, எதை சாப்பிட சொல்றேன்? கிடைச்சதெல்லாம் சாப்பிடுங்கப்பா தயவு செஞ்சு. சரியா? சரி. என்னமோ 2 இட்லி போதும், 3 இட்லி போதும், சண்டை போடுதுங்க என்னுடைய பேச்சு. அதை பார்த்துட்டு தரேன். சரியா? அடுத்தது ட்ரில் பண்ண. எல்லாரும் எங்க விளையாடுறீங்க? எங்க விளையாடுறீங்க? உடம்பு உடம்பாரழியின் உயிராரழிவார். உடம்பாரழியின் சிறம்பட. மூன்றாவது உணர்வு. அது ரொம்ப முக்கியமானது. உள்ளம். அதை பத்தி தான் இங்க பேச போறோம். எதை பத்தி பேச போறோம்? உள்ளம். இந்த தேடுன்னு அங்க ஒண்ணு எழுதாமல, அதுல வெள்ளத்தனைய அப்படின்னு எழுதிக்க. நான் இப்ப திருக்குறள் சொல்லிக்கிட்டே வர போறேன். அதையெல்லாம் கேட்பு சொல்றதுக்காக வெள்ளத்தனைய மலர்வீட்டம் சொல்லுங்கப்பா. வெள்ளத்தனைய மலர்வீட்டம் மாந்தரம். என்ன மண்ணு இந்த திருக்குறள் கேட்டது இல்லையா? சொல்லுங்க. என்னப்பா வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு கேட்டோம். கேள்வி பண்றேன் இல்லையா? போய் தேடுங்கப்பா தயவு செஞ்சு. இந்த தாமரை மலர் வெள்ளம் உயர உயர மேல உயர்ந்துகிட்டே இருக்கு. நீ உள்ளம் உயர உயர நீ உயர்வாயின்னு அந்த திருக்குறள் பண்ணு. இப்ப எதை தேட சொல்ற? சொல்லுக்கு அப்புறம் வெள்ளத்தனைய அப்படின்னு எழுதிங்க. இத போய் தேடணும். அந்த உள்ளத்தை பத்தி, உணர்வுகளை பத்தி எவனாவது வந்து நீ அழகா இருக்காயின்னு ஒரு பொய்யாவது சொன்னா என்ன ஆகுது? மனசு என்ன ஆகுதுப்பா? மனசு அந்த உணர்வுகள் அது நீங்க செய்யலையா? இந்த உணர்வுகள் அது இந்த பேரியற்கை உங்களுக்கு செய்ய வைக்கலாம். எஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு சுரப்பி, அதாவது ஒரு என்சைம் ஓவரிஸ்ல இருந்து வருதான். அதுதான் உங்களுக்கு உருவத்திலே மாற்றம், தோற்றத்திலே பொலிவு, குரலிலே இன்மை, இதையெல்லாம் இந்த உணர்வுகள் இதையெல்லாம் தரது என்னவா? என்னவா? எஸ்ட்ரோஜன். எழுதுவீங்களா? எஸ்ட்ரோஜன். இந்த மாதிரி ஒரு சுரப்பி எங்கே இருந்து சுரப்பி? அந்த சுரப்பி இல்ல, ஓவரிஸ்ல இருந்து வருதான். மென்சுரேஷன் அது அதுதான் தருதான். பெண்மை இவ்வளவோ இயற்கை தருகிற கொடை. அது மாதிரி ஆணுக்கு மீச, அது கண்டது கழியுது எல்லாம் வருது. சரிங்க. அப்ப இதுல எல்லாம் அந்த உள்ளத்துல ஒரு அந்த உணர்வுகளை தருது. ஆனால் அதை அடக்கிறது நம்ம தானே. இந்த தேட சொன்னது அதுக்கு பக்கத்துல இன்னும் 2 குறளுடைய பேர் எழுதிங்க. நம்பர் எழுதுங்க. என்னது? ஐம்பத்தி 4 குறள் 5-4 போய் தேடுங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பக்கத்துல 1137 1137 இந்த 2 குறளும் ஈற்றடி ஒன்னா இருக்கு. ஈற்றடி ஒன்னா இருக்குன்னா என்ன? என்ன குறள்?
ஐயோ தமிழ்ல கொள்கையில சார்னு தெரியல. ஈஸ்டடி ஒன்னா இருக்கலாம் என்னப்பா. எத்தனை பேரு இங்கே தமிழ் மாணவி, தமிழ் படிக்க போறவங்க எத்தனை பேர் தமிழ் மாணவி? கை தூக்குங்கப்பா. இங்க யாரு பிஏ தமிழே சேரலையா? தமிழ் கிடையாதா? தமிழ் இருக்கா இல்லையாம்மா? பாதி சேர்ந்திருக்கீங்களா? எத்தனை பேரு? 6 பேர் சேர்ந்திருக்காங்க. 8 பேர். அவங்க மொத்தம் தமிழ் மாணவி இல்ல, நீங்க எல்லாருமே தமிழ் மாணவி தான். எங்க இருந்தாலும் புதுச்சியிலா? நீங்க எல்லாம் என்ன மாணவி? தமிழ் மாணவி தான். கடைசி வரி இருக்குல்ல, 2வது வரி, இந்த வரி 2லயும் 1. அந்த வரி என்னன்னா, நான் சொல்ல வள்ளுவன் சொல்றான், பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என்ன கேட்டாருங்கிற? என்ன கேட்டாருன்னு சொல்ற? பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னு கேட்கிறாரு. பெண்ணிலும் சிறந்தது ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. சரியா? யாரு கேட்டாரு? தாத்தா. இந்த தாத்தா சொல்லல. ஏன்னா அந்த மேல இருக்க வரி 2லயும் மாறும். குறள் என்னென்ன எழுதுனீங்க? என்னப்பா எழுதுனீங்க? கடைசியில் இருக்க பிள்ளை சொல்லுப்பா. என்ன எழுதுனீங்கன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் கேட்கல. என்ன 2 குறள் எழுதியிருக்கீங்க? கடைசியில் இருக்க பிள்ளைங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேக்குதா கேட்கலையா? என்ன சொல்றாரு? முதலில் கற்பனும் திண்மை உண்டாக பெரியன்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? அது என்ன நம்ம காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கற்பு கற்புன்னு ஒண்ண. என்ன என்ன முதல் குறை என்ன? பெண்ணின் பிறந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு ஒரு குறை. கற்பி என்ன? பெண்ணின் பிறந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின். அது என்ன கற்பு? கற்பு உடல் சம்பந்தப்பட்டதா உள்ளம் சம்பந்தப்பட்டதா? கற்புங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டதா உடல் சம்பந்தப்பட்டதாபா? கரெக்டா சொல்லுங்க. உடலா? உணர்வு எது சம்பந்தப்பட்டது? உள்ளம் சம்பந்தம். கற்பனப்படுவது சொல் பிறம்பாமை அப்படின்னு தமிழ் சொல்லி தருது. எழுதுங்க. கற்பனப்படுவது. கற்பனப்படுவது என்னையா கொல்றாயின்னு சொல்லாதீங்க, நடத்தி பாருங்க. கற்பனப்படுவது என்னவா? சொல் பிறம்பாமை. சொல் பிறம்பாமை. கற்பனப்படுவது சொல் பிறம்பாமை அப்படின்னா என்ன? மாறாத சொல். என்ன சொல்லு? வாழ்க்கை ஒப்பந்தத்துல நீ கணவன் நான் மனைவி அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒரு மாதிரி உறுதிமொழி எடுக்கிறாங்க. அந்த சொல் மாறாத சொல். உன்னை கணவனாக நான் ஏற்றுக்கொண்ட சொல், உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொண்ட சொல். கற்பனப்படுவது எல்லாருக்கும் பொதுவாக. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கு அதனை பொதுவில் வைப்போம்னாரு பாரதி. என்ன சொல்றாரு? பாரதி என்ன சொல்றாரு? கற்புனா 2 பேருக்கும் பொதுவில் வைக்கணும்னாரு. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம்னாரு. சரியா? அவனுக்கு கடமை இருக்கு. நீ என் மனைவின்னு சொன்னா நிறைய இதுல பிறன்மனை நோக்கா பேராண்மை. ஆண்மையில மிகச்சிறந்த ஆண்மை என்னவா? பிறன்மனை நோக்கா பேராண்மை.
சரியா? அப்ப ஏன் இவ்வளவு சொல்லனா, இந்த உள்ளத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம். அதுக்கு 2 குறள் சொல்லு. அவர் சொல்றாரு, கற்பு இருக்கிறதுனால, கற்புனா என்ன சொல்றது, அது உடல் சம்பந்தப்பட்டது இல்லை, அது எது சம்பந்தப்பட்டது, உள்ளம் சம்பந்தப்பட்டது. அது எல்லா இதையும் பொருத்தியும் பார்க்கலாம். நான் மாணவி அப்படின்னு நீங்க வந்துட்டா, நான் இந்த இதற்கு கட்டுப்படுகிறேன்னு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க அதுக்கு பொருந்தாது செய்தால் பொருந்தாம போயிடும். இந்த கற்புங்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கிறேன். நான் இன்றைக்கு பயிற்றுனர்னு வந்திருக்கேன், நான் அதை விட்டு விலகப்படாது. ஆசிரியர்னு ஒரு கடமை வச்சிருக்காங்க, நான் இந்த கல்லூரியில ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அது இந்த காம்பன்சேஷனை அது சொல்லுது, அதுல இருந்து விலகக்கூடாது. சொல் திறம்பாமை கற்பனப்படுவது என்னம்மா ஆத்தா சொல்லுங்க, கற்பனப்படுவது திறம்பாமை. அந்த எடுத்துக்கிட்ட சொல்ல நீ மாணவியா எடுத்துக்கிட்ட, மகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்க, எடுத்துக்கிட்டா அது அமைந்தது, அதுல இருந்து மாறாது. சரியா? இதெல்லாம் அவர் சொல்ற. இந்த 2 குறளையும் ஒப்பிட்டு பாருங்க. சரியா? வெளிப்படுத்தாமை அப்படி கற்புன்னு இதுல வருது. அந்த 2வது குறளை எடுத்தா, கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கை ஆவுனு கேட்கிறார். அத போய் படிச்சு யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, கடல் மாதிரி காமம் வந்தாலும் அதை அடக்கக்கூடிய பெண்ணை விட சிறந்தது உண்டான்னு கேட்கிறார். யாரு கேட்கிறா? நான் கேட்க சொல்லிட்டேன். யாரு கேட்கிறா? யாரத்தா கேட்டா? வள்ளுவர் கேட்டார். ஆத்தாளு எங்கள் அபிராம வள்ளி. நாங்க எங்க வீடுகள்லாம் ஆத்தாளு கூப்பிடுவோம், ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. அம்மாவை ஆத்தாளு கூப்பிடுவோம், பிள்ளைய ஆத்தாளு கூப்பிடுவோம். சரியா? இப்ப இது வரைக்கும் என்ன சொல்லிருக்க? பெண்ணை விட சிறந்தது இல்லைன்னு சொன்னாரு, மாறாத சொல் உள்ளவள்னு சொன்னாரு, கடல் மாதிரி உள்ளம் கொந்தளிச்சால அதை அடக்கக்கூடியவள்னு சொல்றாரு, ஆண் மடலேறுவான்னு சொல்றாங்க. போய் இதுகளை எல்லாம் படிச்சு பாருங்க, தேடுங்க. தேடினால் அந்த கடைசி ரோவை கேட்க மாட்டேங்குது எனக்கு. கடைசி ரோவை இங்க முன்னாடி வந்து உட்கார சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரியா? நான் அங்க போனா மைக்கு கேட்கலைங்கிறீங்க, அதான். சரி, இப்ப என்ன சொல்லிருக்கோம், ஃபிட்னஸ் பத்தி பேசிட்டு வந்திருக்கோம். ஒரு 1 போடுங்க, ஒரு 1. 1க்கு பக்கத்துல கல்வி, அதுக்கு ஒரு 0 போடுங்க. 1. அதுக்கப்புறம் கல்விக்கு 0. இப்ப என்னாச்சு? 10 ஆயிடுச்சு. அப்புறம் பதவி ஒரு 0 போடுங்க. இப்ப எத்தனை ஆயிடுச்சு? 100. சரியா? அப்புறம் பணம், அதுக்கு ஒரு 0 போடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்புறம் எல்லாம் கிடைச்சிருச்சு. அடுத்தது வர்றேன், ஒரு வாழ்க்கை, அதுக்கு ஒரு 0 போடுங்க. அதுக்கப்புறம் குழந்தை, ஒரு 0 போடுங்க. காரு, ஒரு 0 போடுங்க. வீடு, ஒரு 0 போடுங்க. இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. இப்ப எவ்வளவு வந்திருக்கு? கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, பில்லியன், மில்லியன். இப்ப நல்லா கேளுங்க, அந்த 1 இருக்குல்ல, முதல்ல போட்டீங்கல்ல 1, அத கட் பண்ணுங்க. என்னாச்சு? 0 இல்ல, எல்லாமே 0. அப்ப எது ரொம்ப முக்கியம்? கல்வியில வெல்பீயிங், உடல், உணர்வு, உள்ளம். இது உடஞ்சா எல்லாம் ஒண்ணும் இல்லை. சரியா? மாலதி மேடம், இந்த எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கு? இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? இப்ப மணி என்ன ஆயிருக்கு? பார்க்கலாம். சரியா? அப்ப
முதல் ஃபிட்னஸ், ரெண்டாவது ஃபேமிலி சொன்னோம். ரெண்டாவது யூனிட் என்ன? ஃபேமிலிங்கிறது தான் ஒரு யூனிட்டிங்கிறாங்க. நம்ம இந்திய குடும்பங்களுடைய அந்த யூனிட்டி தான் மிகச்சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஃபேமிலியில என்னென்னலாம் மாற்றமிடும் ஒரு திருக்குறள் சொல்ல விரும்புறேன். தற்காத்து எழுதுங்க. குறள் எண் 56. 56 அது எப்படி ஆரம்பிக்குது? தற்காத்து தற்கொண்டார் பேணி. அந்த பிங்க் சுடிதார் அம்மா, அந்த உனக்கு பின்னாடி இருக்க பொண்ணு எந்திரி பாப்பா, திரும்பி பார்க்காத எந்திரி. ஒயிட்டுக்கு அடுத்து பின்னாடி இருக்க இந்த பொண்ணு வர, அதான் எந்திரியுமா. பேர் என்ன? ஜோதி. ஐயோ என்ன அழகான பேரு. சரி தூங்குறீங்களா? என்ன எழுத சொல்லிருக்க? எத்தனாவது குறள் எழுத சொல்லியிருக்கேன்? எத்தனாவது குறளப்பா? எத்தனாவது குறள்? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து. தகை சார்ந்த சொற்காத்து. உத்தரமா ஜோதி எழுதம்மா. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து. சோர்விலாள் பெண். சோர்விலாள் பெண்ணு எடுக்க முடிக்கிறார் அவரு. யார் முடிக்கிறார்? வள்ளுவன் தான் முடிக்கிறார். இப்ப முதல்ல நான் பேசுறது தற்காத்துங்கிறதுக்கு பேசினேன். இதுவரைக்கும் நான் பேசுறது என்ன? நீ உன்னை நீ தான் காத்துக்கணும். ரெண்டாவது குறள் என்ன சொல்றாரு? அதே இதுல சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மாந்தர் நிறை காக்கும் காப்பே தலையுங்கிறார். எந்த குறளு? 57. அவர் என்ன சொல்றாரு? வேற யாரும் உன்னை காக்க முடியாது, நீ தான் உன்னை காத்துக்கணுங்கிறாரு. சரியா? தற்காத்துலதான் சொல்ற. அதுக்குதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க முதல்ல உடலை காத்துக்குங்க, அப்புறம் உள்ளத்தை காத்துக்குங்க. அதையெல்லாம் இவ்வளவு நேரம் பேசு. அடுத்த சொல் என்ன இருக்கு? ஃபேமிலி. அதுக்கு என்ன சொல் இருக்கீங்க? தற்கொண்டார் பேணி அப்படின்னு உறவுகள்னு வச்சுக்கலாம். அப்பாவை அம்மாவை நான் நிறைய சொன்னா ரொம்ப விரியும். அதனால ஒரு சகோதரன் எத்தனை பேருக்கு இருக்காங்க உங்களுக்கு? என்னப்பா பிரதர் எத்தனை பேருக்கு இருக்காங்க? சிஸ்டர் எத்தனை பேருக்கு இருக்காங்கன்னு கேட்கிறேன். எல்லாரும் ஒண்ணுமே இல்லையாப்பா உனக்கு? கையத்துக்கு இத ஒரு போட்டோ எடுக்கப்பா, எனக்கு எடுத்து கொடுங்க. யாராவது எடுத்து எனக்கு அனுப்புங்கம்மா. ஏன்னு சொல்றேன், சகோதரிக்கு பக்கத்துல சகோதரிக்கு பக்கத்துல இன்னொரு தாய்ன்னு எழுதுங்க. இன்னொரு தாய் இருக்கதா அர்த்தமா? சகோதரின்னு எழுதுப்பா, சிஸ்டர்னு எழுது, இன்னொரு தாய். சரியா? இன்னொரு தாய். சகோதரன் எழுது, பக்கத்துல அரண் காவல், இன்னொரு காவல், இன்னொரு தகப்பன் உங்களுக்கு இருக்காங்களா? இல்லாட்டி யாரையாவது ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னை தெரசா கருவுற்று இருந்தா 1-2 பிள்ளைங்க பெற்றிருப்பாங்களாம். அவங்க கருணையுற்றதால 100 கோடி பிள்ளை பெற்றாங்களாம். அந்த தெரசா கருவுற்று இருந்தா பேத்திருப்பாங்க. என்ன உற்றாங்க? கருணை உற்றதால 100 கோடி பிள்ளை பெற்றாங்களாம். சரியா? அப்ப உறவுகள்
அதை பேணி வச்சுக்கிறதுக்கு 4 டீ சொல்றேன். முதல்ல எதுக்கு? சாப்பாட்டுக்கு 3 டீ சொன்னேன், உடலுக்கு 3 டீ சொன்னேன், இதுக்கு 4 டீ சொன்னேன். டச், முதல் டீ டச். ரெண்டாவது டீ டாக், டச் டாக், டாக் TALK டாக். மூன்றாவது டீ ட்ரஸ்ட், TRUST ட்ரஸ்ட். நாலாவது டீ டைம், நேரம் எடுத்துக்கிட்டு நம்பிக்கையை சொல்லாலும் செயலாலும் வளர்க்கணும். உறவு நல்லா இருக்காது. இந்த 4 டீயும் சேர்த்து சொல்றேன் பாரு, கீழே இருந்து போறேன் பாரு. நேரம் எடுத்துக்கொண்டு முதல் டீக்கு என்னன்னா செயல், அந்த டீக்கு பக்கத்துல என்ன செயல், டச்சுக்கு பக்கத்துல செயல். ரெண்டாவது டீக்கு பக்கத்துல சொல், மூணாவது டீக்கு பக்கத்துல நம்பிக்கை, நாலாவது டீக்கு பக்கத்துல காலம். இத 4ஐயும் சேர்க்கிறேன் பாரு. நேரம் எடுத்துக்கிட்டு சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையை வளர்த்தா உறவு மேம்படும். சொல்ல பேர் என்ன சொல்லு. முன்னாடி உட்கார்ந்ததுக்கு உன்னை பாராட்டுறேன், பாராட்டுங்க. இப்ப நான் சொன்னதை சொல்லுவே, இதை புடிவே, எனக்கு கை வலிக்குதுக்கா. அப்படி சொல்லு, பேரை சொல்லிட்டு சொல்லு. 4 டீய சொல்லமா, சொல்லு பாப்பா, சொல்லமா. அந்த 4ஐயும் சேர்க்க சொல்றேப்பா. இந்த திரும்பி அம்மா போட்டோ எடுங்க, சொல்லு. நேரம் எடுத்துக்கொண்டு, நல்லா கேட்கிற மாதிரி சொல்லு. சொல்லாலும் செயலாலும் எதை வளர்க்கணும்? நம்பிக்கையை வளர்த்தா உறவு மேம்படும். சரியா? உட்கார். இப்ப முதல் 4 நொடியில யாரையும் கவரலாமா? முதல் 4 நொடியில, முதல் நொடி ஒன்னு இன்னொன்னு பண்ணிடுங்க. அங்க மேல என்னுடைய பேக் எடுத்து வாங்க. தேங்க்ஸ்ப்பா. பேர் என்ன சொன்ன? பிரதீபா. பொருள் தெரியலையே. சரி கேளு. அதாவது ஃபர்ஸ்ட் 4 செகண்ட், முதல் நொடியில யாரையும் பார்த்தா என்ன பண்ணுவோம்? முதல் யாரையும் பார்த்தா எதை பார்ப்போம்? எதை பார்ப்போம்? முகத்தை. அருமை. கண்ணை பார்த்தோம். எதையும் பார்த்தா ஐ கான்டாக்ட். என்னுடைய பேர் என்னுடைய போன இன்னொரு போன் எங்க இருக்கு? இன்னொரு போன் எங்கேயாச்சு மேல இருக்கா? அதாவது முதல் நொடி ஐ கான்டாக்ட் எழுதுங்க. 1 செகண்ட், சீக்கிரமா. டைமே குறைச்சலா இருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட 1.5-1.5 மணி நேரம் வேணும். தேங்க்ஸ். இதுல எடுத்துக்கிடுங்க, பண்ணுங்க. இதுல சிலதை எடுத்துக்கிடுங்க. 7 பண்ணுங்க. ஐ கான்டாக்ட்னா இப்படி குறு குறு குருன்னு பாக்குறது இல்ல. ஐ கான்டாக்ட்னா கண்ணு, இந்த புருவம் இருக்குல்ல, இத பேஸா வச்சுக்கணும். வச்சுட்டு நெத்திய பார்க்கணும். வழுக்கையா இருந்தா இது வரைக்கும் பார்க்கலாம். அப்ப அந்த கண்ணை பார்க்கறதுனா உள்ளத்தின் கதவுகள் கண்கள். உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள் கண்கள். கடுத்தது காட்டும் பழிங்கு போல். அப்ப கண்ணாடி கிட்டத்துல படம் வச்சுக்கோ. அது மாதிரி கடுத்தது காட்டும் முகம், கடுத்தது காட்டும் முகம். அப்ப முதல் நொடி ஐ கான்டாக்ட். இரண்டாவது நொடி ஸ்மைல்ங்கிறார். எழுது. இரண்டாவது நொடி என்ன?
புன்சிரிப்பு. இவங்க எல்லாம் இப்ப சிரிக்க போறாங்க. நீங்க ஒரு போட்டோ எடுத்து கொடு. இங்கிட்ட வாங்க, இங்க கிட்டத்துல வாங்க. சிரிங்க சிரிங்க பார்க்கலாம். இங்க பாரு, சிரிக்கிறதுனா இப்ப நான் சொல்லி தர்றத மறக்கவே மறக்காதீங்க. சிரிக்கிறதுனா நல்லா கேளுங்க, கிட்டத்துல வந்துடுங்க. கீப்பல்லு தெரியக்கூடாது, மேப்பல்லு தெரியலாம். கெட்ட பிச்சைன்னு சவுண்ட் வரக்கூடாது. என்ன சிரிக்கிறதுனா என்ன சொல்லுங்க. தெரியலாம், கீப்பல்லு சிரிக்கணும். அப்படி சிரிங்க. அவங்க எடுக்க போறாங்க. கிட்டத்துல இருந்து எடுத்துருங்க. எல்லாரும் நல்லா சிரிங்கம்மா. சிரிக்க கூட சிரிங்க. நீங்க சிரிச்சா அந்த இடம் பளிச்சு ஆயிடுமா? பளிச்சு ஆயிடுமா? ஏப்பா மூடிக்கிட்டு சிரிக்கிறீங்களா? எங்க சிரிங்க, சவுண்ட் வரக்கூடாது. இங்க பாருங்களேன், நான் சொல்றதை எழுதுங்க. புன்னகை அணியாதவரை எழுதுங்க. புன்னகை அணியாதவரை, அணியாத போட்டுக்காத. புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை. புன்னகை அணியாதவரை. அணிதல்னா என்ன? அணிதல்னா என்ன? WEAR, வியர்னு. அணிதல்னா என்ன? WEAR